வேப்பிலையை வச்சு ஒரு பூஜை போட்டுருவோமா. இன்றைக்கி வீட்டில் நான் மாரியாயி தாங்க கும்பிட போகிறேன். சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் வரத்துக்கு முன்னாடி வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே மாரியாயி கும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் பண்ணுறேங்க. அதிகம் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த சித்திரை மாதத்தில் செய்வாங்க. குழந்தைங்களுக்குலாம் அம்மை போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு பண்ணுவாங்க. 2 சொம்பில் நிற சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையை வச்சுக்கணும். கலசம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 5, 3, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப்படையில் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அதையும் வந்து 2 கலசத்து மேலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்மோர் பானக்கம் மெயினாக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு போடுறதுக்கும் ரெடி பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி மாவிளக்கு போடலான்னு ரெடி பண்ணேன். மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால 2 கிளாஸில் வந்து நல்லா அமுத்திட்டு நடுவில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு திரியை வந்து எண்ணெயில் நினச்சிட்டு அப்படியே அது மாவு மேலே வச்சு விளக்கேற்றுனோன்னா மாவிளக்கு ரெடி ஆயிரும். வெஜ்ஜு செய்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சு தான் சாமிக்கு படைப்போம். சிக்கன் குழம்பு, முட்டை, கருவாடு இதெல்லாம் வந்து செஞ்சு படைப்பாங்க. அதே மாதிரி சூப்பராக நாங்களும் படைச்சிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம படையில் போட்டோம் எடுத்து சாப்பிட்டோன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டோரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓப்பன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படையல் போட்ட இலையில் இருக்க சாப்பாடையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பராக சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.